இன்னைக்கு மினி விளாக்ல சண்டேயுடைய குட்டி ரொட்டீன் பார்த்துடலாமா? லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொறுமையாக கிச்சனுக்கு வந்திருந்தோம். வந்ததும் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டீ அண்ட் பாப்பா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் சாக்கோஸ் போட்டு கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்ச் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார், அவரைக்காய் பொரியல், சாதம் வச்சுருந்தேன். ஸோ சண்டே ஏன் இப்படி சமைக்கிறீங்க அப்படின்ட்டு தோணலாம். ஆக்சுவலி இன்றைக்கி ஹப்பி டியூட்டி போயிருந்தார், இன்னும் வரலை அப்படின்றதுக்காக சரி அவர் வர வரைக்கும் யார் வெயிட் பண்ணுறது அப்படின்றதுக்காக இதை சமைச்சிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் சண்டேயில் நான்வெஜ் எடுக்கலை அப்படின்னு சொல்லி தான் போதும் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். பட் இப்போ எல்லாம் மாறி போய் பசிச்சா சாப்பிட்டா போதும் அப்படின்ற மனநிலைமைக்கு மாறிட்டேன். ஸோ என்ன சொல்கிறது, எல்லாம் கடந்து போகும். அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து நோ எக் நோ ஸ்லரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோயா சங்ஸ் கட்லெட் ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி மொக்க வாங்கினது தான் மிச்சம், ஒழுங்காகவே வரல. என்னோ அப்படி குடிக்குது. இது என்னமோ இருந்த கடுப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அந்த கறிவடைக்கு கடலமாவு ஆட் பண்ணி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கோலா ஒரு 2 மாதிரி போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நல்லா வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.